தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணிதிரண்டு வாருங்கள். சார், சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பள்ளிக்கரணையில் வந்துட்டு ஒரு ஆணவ கொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பிரவீன் என்ற இளைஞர் வந்துட்டு வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. இந்த கொலைக்கான பின்னணி என்ன சார்? 25 வருஷமா இங்க ஆணவ கொலைகள் இல்லை. ஆணவ கொலைகள் சென்னைக்குள்ள இருக்காது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மந்திரியா இருக்கிற நகரத்துல இப்படி ஒண்ணு நடந்திருக்குது அப்படின்னா இது இந்த அரசுக்கும் இங்க வாழ்கின்ற மக்களுக்கும் ஒரு அவமானகரமான செயலாக இது கருத வேண்டும். பார்ல வச்சு அந்த பிரவீனை சரமாரியே வெட்டி சம்பவ இடத்திலேயே கொலை பண்ணிடுறாங்க. இப்ப இதுல எனக்கு தெரிஞ்சே நமக்கு தெரிஞ்ச இந்த லிஸ்ட் படியே 8 பெண்கள் தெருவில் விடப்பட்டிருக்கிறார்கள். 8 பெண்கள் தெருவில் விடப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த கொலை செய்த பெண் வீட்டை சேர்ந்த அத்தனை பேரும் சிறை சென்று விட்டார்கள். ஆணவ கொலைகளை குறைக்கணும் அப்படின்னா இதுக்குன்னு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க சார். தனி சட்டம் இயற்றப்பட்டால் கொலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, டிஎஸ்பி அந்தஸ்துல இருக்கவங்க தான் இந்த கேஸை விசாரிக்கணும். எஸ்பி அப்ரூவலோட இந்த சார்ஜ் ஷீட் போடணும் அப்படின்னு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர்களிடம் சொல்லி அதுக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னங்க இது குறைக்கப்படும். ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி எல்லாமே சாதி மறுப்பு திருமணம் தான். சாதி எங்க இருக்குது? ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். சார், சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பள்ளிக்கரணையில் ஒரு ஆணவ கொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பிரவீன் என்ற இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. இந்த கொலைக்கான பின்னணி என்ன சார்? காரணம் என்ன சார்? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பேசு பொருளாக இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும். இப்போ ஏன் உங்களை பார்க்கறதுக்கு நம்ம இந்த ஸ்டுடியோவுக்கு வர்ற வழியிலேயே இருக்கிற அனைத்து கடைகளிலும் ஃப்ரண்ட் பேப்பரில் காதல் திருமணம் செய்த வாலிபர் நள்ளிரவில் வெட்டி கொலை, நள்ளிரவில் வெட்டி கொண்ட கும்பல், பெண்ணின் அண்ணன் செய்த ஆணவ கொலை, பெண்ணின் அண்ணன் செய்த ஆணவ கொலை அப்படின்னு போட்டிருக்கு. இது சென்னையில் பள்ளிக்கரணையில் நடந்திருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதி பூங்கா அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும் ஒரு சமூக நல்லிணக்கம் உள்ள ஒரு சமத்துவபுரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாதிரியான நிகழ்வுகள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த சென்னை போயிட்டு இருந்தது. 25 வருஷமா இங்க ஆணவ கொலைகள் இல்லை. ஆணவ கொலைகள் சென்னைக்குள்ள இருக்காது. பெரும்பாலும் சென்னைக்குள்ள ஆணவ கொலைகள் இருக்காது. ஆணவ கொலைகள் நடப்பது அப்படின்னா அது மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள், அந்த திண்டுக்கல் வரை, அதை விட்டா இந்த பக்கம் தருமபுரி மாவட்டங்கள், இதுதான் ஆணவ கொலைக்கு பெயர் போன இடங்களா இருந்துச்சு. அங்கேயே கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். கல்வி அறிவு மிகுந்து போக போக கல்வி அறிவு வளர்ச்சி அடைய ஆணவ கொலைகள் குறைந்து கொண்டே போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஆனால் சென்னையில் இப்படி ஒரு ஆணவ கொலை நடந்திருப்பது கல்வியாளர்கள் மத்தியிலும் கற்றவர்கள் மத்தியிலும், அதுவும் ஒரு பேரறிவாளர்கள் வாழக்கூடிய, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வாழக்கூடிய, மந்திரிகள் வாழக்கூடிய, முதலமைச்சர் வசிக்கக்கூடிய, என்னங்க இளைய தளபதினு சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மந்திரியா இருக்கிற நகரத்துல இப்படி ஒண்ணு நடந்திருக்குது அப்படின்னா இது இந்த அரசுக்கும் இங்க வாழ்கின்ற மக்களுக்கும் ஒரு அவமானகரமான செயலாக இது கருத வேண்டும். சுதந்திரம் பெற்று 1947 சுதந்திரம் பெற்று கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் சமத்துவம் அப்படிங்கிற தத்துவத்தை நமக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. நம்ம நாட்டில் குறிப்பாக முதலமைச்சர் அவர்களும் மந்திரிமார்களும் போய் பொறுப்பேற்றுக்காங்க இல்லையா? தட் இஸ் அமைச்சராக பொறுப்பேற்று கவர்னர்கிட்ட போய் ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா,
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் இந்திய அரசியல் சட்டத்தின்பால் நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் அனைத்தையும் பேணி பாதுகாப்பேன் என்றும் ஒரு ஏற்றதாழ்வற்ற சமத்துவமுடைய ஒரு சமதர்ம சமூகத்தை அமைப்பேன் என்றும் இதன் மூலம் உளமாற உறுதி கூறுகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு மந்திரிகளும் வந்து 75 ஆண்டுகளா சமத்துவ சமூகத்தை உருவாக்குவேன் என்று 75 ஆண்டுகளாக உறுதி எடுத்துக்கொண்ட மண் தான் இந்த சென்னை மண். இந்த கவர்னர் ஆஃபீஸில் இந்த செக்ரட்டரியேட்டில் உட்காந்து எல்லாம் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் ஊரில் இது நடந்துருச்சு. இதுக்கு உங்கள் பதில் என்ன அப்படின்னா, இது கண்டும் காணாமல் போகிற செயல். இப்போ இந்த பிரவீன் என்ன செய்யறான், ஷர்மி அப்படிங்கிற பெண்ணை, இவன் வந்து ஒரு மெக்கானிக்கு அவங்க அப்பா கூட சேர்ந்து மெக்கானிக் வேலை பார்க்குறான். அவன் வந்து இயல்பாக இந்த பெண்ணை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சோடனே, ஷர்மி வயது 21, இவனுக்கு வயது 24, 21. இவங்க வந்து இருவரும் காதல் செஞ்சிடறாங்க. காதல் செய்யும் போதே வந்து இவங்க அண்ணன், ஷர்மியுடைய அண்ணன் தினேஷ்குமார் வந்து அதை இது வேண்டாமா அப்படின்னு தடுக்கிறான். பட் இவனுக்கும் அவனுக்கும் அறிமுகமானவர்கள். தினேஷ் வந்து என்ன சொல்றான், பிரவீன் எனக்கு தெரிஞ்ச பையன் தான், பட் அவன் வந்து ஒரு ஆஃப்டர் ஆல் மெக்கானிக், நீ வந்து கிராஜுவேட், காலேஜில் படிச்சிருக்கிற பொண்ணு, காலேஜில் படிக்கும்போது படித்து நல்ல வேலைக்கு போய் மேலே நீ உன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேலுமே அமைச்சிக்க முடியும். அவர் வந்து ஒரு பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்தவராக இருக்காரு, நம்ம குடும்பத்துக்கு அவருக்கு ஒத்து வராது, வேண்டாம் அப்படின்னு அவன் வந்து தினேஷ் தடுத்திருக்கான். அதையும் மீறி இவங்க வந்து கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு எக்மோர் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வந்து பதிவு திருமணம் செஞ்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தனி குடித்தனம் அமைச்சு பள்ளிக்கரணை அம்பேத்கர் நகர் பக்கத்தில் அவங்க வந்து தனி குடித்தனம் நடத்தி அவங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ தினேஷுக்கு வந்து தன்னுடைய தங்கை ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை வந்து அவரால் வந்து ஜீரணிக்க முடியவில்லை. ஜீரணிக்க முடியாமல் அவர் வந்து யோசிச்சுட்டு, இவனை எப்படியாவது வந்து தங்கையை திருப்பி பெறுவதா, அல்லது இவனை வந்து க்ளோஸ் பண்ணினாவது தங்கையை மறுபடியும் நம்மகிட்ட வந்துடுவாளா, இன்னொரு திருமணமாவது செஞ்சு வச்சிடலாமே. இப்போ அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறதுனா, நமக்கு இருக்கிற அந்தஸ்து, தகுதி, சமூக அந்தஸ்து, நமது அந்தஸ்துக்கு கீழே போயிட்டாலே நம்மளால கடைசி வரைக்கும் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே ஏற்படுற மன உளைச்சலின் காரணமாக தான் இவர்களை எப்படியாவது பழிதிருக்கணும், நம்ம தங்கச்சியை திருப்பி கொண்டு வந்தாவது வேற ஒருத்தனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. இந்த முயற்சி ஏன் நடக்குதுன்னா, சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு. இந்த ஏற்றத்தாழ்வு வந்து போக்குகிறேன் என்று உறுதி எடுத்தவர்கள் யார் என்றால், திராவிட மாடல் ஆட்சியை சேர்ந்தவர்களா? எஸ். இந்த ஆட்சியாளர்கள் 75 ஆண்டுகளா, அதுவும் பார்த்தீங்கன்னா 75 ஆண்டுகளா, இதுக்கு பின்னாடி வருவோம். இப்போ இவன் வந்து இந்த சமூக ஏற்றத்தாழ்வை தாங்கிக் கொள்ள முடியாமல் இவன் வந்து பழி வாங்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டே இருக்கிற பொழுது, இவன் ஷாம் அப்படின்னு ஒருத்தனை ஏற்கனவே வந்து 2022 இந்த பிரவீன் வந்து ஷாமுக்கு தொழில் தகராறு சம்பந்தமாக வந்ததில் அவனை வந்து மர்டர் பண்ண கேஸில் இவன் வந்து அக்யூஸ்டாக இருந்து இவன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு பெயிலில் வந்திருக்கான். அது கேஸ் இன்னும் ட்ரையலுக்கு வந்துட்டு இருக்கு, அது விசாரணையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஷாமுடைய நண்பன் வந்து ஸ்டீபன் அப்படின்னு வந்திருக்கான். அந்த ஸ்டீபன் வந்து என்னுடைய நண்பனை வந்து பிரவீன் கொண்டுட்டானே, அதனால வந்து பிரவீனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ட்டு வந்து ஷாம் ஒரு திசையில் பிரவீனை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து தினேஷ் ஒரு பக்கம் ஒரு திசையில், இவங்க 2 பேரும் வந்து சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறாங்க. இவனும் கொலை செய்ய ட்ரை பண்ணிட்டு இருக்கான், இவனும் வந்து பழி தீர்க்க ட்ரை பண்ணியிருக்கான். இவங்க 2 பேரும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திச்சிடுறாங்க. சந்திச்சு 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணும் பொழுது தான் அதை எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு சென்ற வாரம் சனிக்கிழமை பள்ளிக்கரணையில் இருக்கிற ஒரு டாஸ்மாக் மதுக்கடையினுடைய பார், அந்த பாரில் இப்போ அரசு நேர்முகமோ அல்லது மறைமுகமாகவோ அந்த பள்ளிக்கரணையில் இருக்கிற பார்க்குள்ள 4 பேர் நீண்ட நேரமாக கடுமையான ஆயுதங்களை வச்சுட்டு உள்ளே வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தினேஷ் வந்து உங்கள்கிட்ட பேச விரும்புகிறான், கொஞ்சம் வந்துட்டு போங்க அப்படின்னு தினேஷுடைய நண்பர் விஷ்ணு அப்படிங்கிற ஒரு
ஃப்ரெண்டு ஒருத்தர் விஷ்ணு ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி எப்பா தினேஷ் மச்சான், அறிவிக்கப்படாத மச்சான் அல்லது ஏற்றுக்கொள்ளாத மச்சான், ஏதோ ஒரு உடன்படிக்கை சம்மந்தமாக அவங்ககிட்ட பேச விரும்புகிறான், நீ கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார் கூப்பிட்றாங்க. அப்போ தினேஷ் கூட வந்து 2 நண்பர், இவர் பிரவீன் கூட 2 நண்பர்களோட மொத்தம் 3 பேர் தான் இருக்கானுங்க. 3 பேர் இருக்கானுங்க. இவன் போய் அந்த தினேஷ்க்கு அருகில் வந்து போய் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை தொடங்கலாம் அப்படின்னு இருக்கும்போதே தினேஷ், ஸ்டீபன் குமார் 2 பேரும் சேர்ந்து ஜோதிலிங்கம், விஷ்ணுராஜ், ஸ்ரீராம், இந்த 5 பேர் சேர்ந்த அத்தனை பேரும் ஏற்கனவே ஆயுதங்களை தயார வச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க. 2 நண்பர்கள் சூர்யா அண்ட் மாசிலாமணின்னு 2 பேர் பிரவீன் கூட வரானுங்க. அவங்க 2 பேரையும் மரியாதையாக ஓடி போடாங்க. அவங்க ஓடிடுறாங்க, பயந்து ஆயுதங்களை காமிச்சோன்னே ஓடிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பாரில் வச்சு அந்த பிரவீனை வந்து சரமாரியே வெட்டி சம்பவ இடத்துலேயே கொலை பண்ணிடுறாங்க. இம்மிடியேட்டாக வந்து 108 காவல்துறைக்கு டாஸ்மாக்லேருந்து தகவல் சொன்னோன்னே காவல்துறை உடனடியாக வந்துடுது. இப்போ காவல்துறையின் பங்கு வந்து கமிஷனர் திரு அமுல்ராஜும் அந்த சேலையூர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இவங்க வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சுட்டாங்க. அவங்க வந்து இம்மிடியேட்டாக என்ன செய்கிறாங்க, 3 டீம் போட்டாங்க. இவங்க 5 பேர் எங்கே தங்கியிருக்காங்கன்னு அவங்க மொபைல் ஃபோனெல்லாம் வந்து கண்காணிப்பில் போட்டு இம்மிடியட்டாக நேற்றே அரெஸ்ட் பண்ணி 5 அக்யூஸ்டையும் வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ காவல்துறை பணியை பொறுத்த வரைக்கும் அவங்க முடிவு இதோட முடிஞ்சு போச்சா? ஆணவத்தால் ஒரு கொலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் இந்த கொலையை திரும்ப ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இது சமத்துவ சமூகத்தை அமைக்கிறோம் என்று என்னங்க சமத்துவ சமூகம். இப்போ கிட்டத்தட்ட நீதி கட்சி 1935 வாக்கில் தொடங்கி நீதி கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 85 ஆண்டுகளை கடந்துட்டீங்க சமூக நீதியை படைக்கிறேன்னு சொல்லிட்டு. சமூக நீதியை வந்து அவர் சர்பிடி தியாகராஜன் காலத்தில் தொடங்கி நீங்கள் வந்து தந்தை பெரியார் காலத்திலேருந்து இப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல போய் மகாநாடு போட்டாலும் சரி, எந்த இடத்துல வந்து நீங்கள் கூட்டம் நடத்தினாலும் சரி, இல்லை நோட்டீஸ் போர்டு அடித்தாலும் சரி, பிட் நோட்டீஸ் அடித்தாலும் சரி, முதல்ல பெரியார் படத்தை போடுறீங்க, அப்புறம் அண்ணா போடுறீங்க, அப்புறம் டாக்டர் கலைஞர் போட்டுட்டு தான் அந்த பத்திரிக்கையை உங்கள் பத்திரிக்கையை அடிக்கிறீங்க. ரொம்ப அழகாகவும் இருக்குது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. அது அந்த படங்கள் எதை காட்டுகிறது? அந்த படங்களை பார்க்கும்போதே இவங்கள சமூக நீதிக்கு பாடுபட்டவர்கள் அப்படிங்கிறத தான் வந்து அட்ரஸ் பண்ணுது. வருஷம் உங்கள் அப்பாவும் நீங்களும் குரு பூஜைக்கு போகிறீங்களே, அங்கே என்ன கற்றுக்கிட்டீங்க? இன்னும் 3 ஆண்டுகள் இந்த ஆட்சி கட்டில் உங்களிடம் தான் இருக்கப்படுகிறது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த பொறுப்பு வந்து சேர்ந்துருது. இந்த சமூக நீதி வயலேஷன் நடக்குத நீங்கள் ஒவ்வொரு தடவை குரு பூஜைக்கு போகிறீர்களே, அந்த குரு பூஜையில் நடக்கிற நிகழ்வுகளின் மூலமாக என்ன காரணத்துக்காக இந்த குரு பூஜை நடத்துகிறார்கள், அவர் என்ன நினைக்கிறார், இவரும் நினைக்கிறார். இந்த 2 தண்டவம், இவரும் எங்களுக்கு சமத்துவம் வேண்டும் என்றுதான் சொல்கிறார், இவரும் சமத்துவம் வேண்டும் சொல்கிறார். இந்த 2 தண்டவாளங்களுக்கு இடையிலே இருக்கிற இடைவெளிக்குள்ள எத்தனை கட்டைகள் இருக்கிறது, தடுப்பு கட்டைகளுக்கு. இந்த தடுப்பு கட்டைகளுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத நீங்க என்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இதுக்கு விடை காண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆணவ கொலை அப்படின்றதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அரசியல் கட்சிகளும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கும். பொதுவாகவே சாதிகளை வளர்ப்பது அரசியல் கட்சிகள் தான் சொல்லுவாங்க. சாதி கட்சிகள் உருவானதேமா, சாதி கட்சிகள் உருவானதே வந்து சமூக நீதி இல்லாதான். இது மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் இல்ல சார்? நம்ம என்னதான் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தினாலும் ஒரு தனி மனிதன் வேற ஒரு தனி மனிதன் திரும்பல அப்படின்னா அவேர்னஸ் எது சொல்றீங்க? இதுல அவேர்னஸ் என்ன? இது என்ன அவேர்னஸ் பண்ண வேண்டியிருக்கு? நீங்க வந்து ஒரு சமூகத்துல பிறந்திருக்கீங்க, எனக்கு அந்த சமூகம் பிடிக்கல, இதுக்கு நீங்க எத்தனை தடவை நீங்க அப்ளிகேஷன் ஸ்கூல்லயே யூனிஃபார்மே கொண்டு வந்தாங்க, எல்லாரும் ஈக்குவலா இருக்கு. நீங்க அப்ளிகேஷன் போட்டு அந்த ஜாதியில பிறக்கல, நீங்க அந்த ஜாதியில பிறந்ததே எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இது என்ன அவேர்னஸ்ல என்ன கிரியேட் பண்ண முடியும்? அப்ப அதுக்கு அவேர்னஸ் என்ன கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா சட்டங்கள் கடுமையாக்கப்படணுமா? சட்டங்கள் இப்போ ஆணவ கொலை செஞ்சு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம நீதிமன்றங்கள் வந்து ரொம்ப அருமையான பாடத்தை ஏற்கனவே புகுட்டியிருக்கு. அருமையான பாடத்தை புகுட்டியிருக்கு. எதன் மூலமாக புகுட்டியிருக்கு?
கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட எதிரியில பார்த்தீங்கன்னா சாகும் வரை சிறையிலே இருக்கணும், சாகும் வரையில் சிறையில் இருக்கணும் அப்படின்னு நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு. ஓமலூர் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் ஓமலூர் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட எதிரிகளை பாப்பா மோகன் என்கின்ற ஒரு ஒரு மூத்த வழக்குரைஞர் அவர்கள் விடாப்பிடியாக அனைத்து சாட்சியங்களையும் வந்து முறைப்படி நீதிமன்றங்களில் வந்து சமர்ப்பித்து தொடர்ந்து வழக்கு வேறு வேறு நீதிமன்றங்களுக்கு மாற்றி அந்த வழக்கில் வந்து சம்பந்தப்பட்ட எதிரிகளை சாகும் வரை சிறையில் இருக்கும்படி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அவர் சிறையில் இருக்கிறார். இருப்பினும் ஆணவ கொலைகள் அதன் பிறகு நடந்துதான் இருக்குது. இப்போ வந்து நீங்க ஆணவ கொலை அரசு தரப்புல என்னதான் சார் பண்ணுங்க? அரசு தரப்புல என்ன இப்போ இப்போ எதுக்கு இந்த நேர்காணல் அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா தருமபுரி இளவரசன் அங்கே திவ்யா அப்படிங்கிற ஒரு பெண் தெருவில் விடப்பட்டார். ஓமலூர் கோகுல்ராஜ் கொலை செய்யப்பட்டார். சுவாதி என்கின்ற பெண் தெருவில் விடப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரியில் கிட்டாம்பட்டியில் ஜெகன் அப்படிங்கிற கொலைப்பட்டார். சரண்யா என்கின்ற ஒரு பெண் தெருவில் இருக்கிறார். அதனால தூத்துக்குடியில் வந்து மாரி செல்வம் அப்படிங்கிற ஒரு கொலை செய்யப்படுறார். கிருத்திகா தெருவில் இருக்கிறார். உசிலம்பட்டியில் சியாமலா தேவி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்ததற்காக உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார். என்னங்க பள்ளிக்கரணையில் இப்போ பிரவீன்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கௌசல்யா சங்கர் கௌசல்யா தெருவில் நிற்கிறார். இப்போ பிரவீன்குமார் கொல்லப்பட்டிருக்கிறார். ஷர்மி வயது 21 வயதில் விதவியாக நடு ரோட்டில். இப்போ இதில் எனக்கு தெரிஞ்சே வந்து நமக்கு தெரிஞ்ச இந்த லிஸ்ட் படியே 8 பெண்கள் தெருவில் விடப்பட்டிருக்கிறார்கள். 8 பெண்கள் தெருவில் விடப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த கொலை செய்த பெண் வீட்டை சேர்ந்த அத்தனை பேரும் சிறை சென்று விட்டார்கள். இப்ப திருமணம் எந்த சாதி மறுப்பு திருமணம் அல்லது சமூக சீர்திருத்த திருமணம் செல்லும் என்று நீங்கள் சட்டத்தை போட்டு அமல்படுத்தினீர்களோ அந்த திருமணம் செய்ததற்காக இப்போது கிட்டத்தட்ட நமக்கு தெரிந்து ஒரு 10 பெண்கள் நம்ம தமிழ்நாட்டில் மிஸ்டர் சாம் அப்படிங்கிற ஒரு புள்ளி ஒரு எடுத்திருக்காரு. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 81 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு சொல்றாரு இந்தியா முழுமைக்கும். ஆமா, இந்தியாவில் வந்து சென்ற ஆண்டு 81 ஆணவ கொலைகள் நடந்திருக்குது. அதுல இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 10 பெண்கள் வந்து விதவைகளா திருவிருக்காங்க. பெண் வீட்டாரெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டான், மாப்பிள்ளை வீட்டார் இறந்து போயிட்டான். இந்த பெண்களுக்கெல்லாம் வந்து நாளைக்கு இதுவே எண்ணிக்கை வந்து அதிகமா போச்சுன்னு வைங்களேன், 25 பெண்கள் 45 பெண்கள் அப்படி போயிடுச்சுன்னா நீங்க வந்து இந்தியாவிலே வந்து சமத்துவத்தின் தலைநகரம், சமத்துவத்தினுடைய தலைநகரம். ஏன்னா வள்ளுவர் காலத்துல பிறந்துச்சு. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு வந்து செக்ஷன் 14 என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இந்தியாவில் உள்ள எந்த நபருக்கும் சட்டத்தின் முன்பான சமத்துவத்தை அல்லது சட்டத்தின் மூலமான சம பாதுகாப்பை தர அரசு மறுக்கக்கூடாது. நீங்க தயவு செஞ்சு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா புத்தகத்தை எடுத்து செக்ஷன் 16 எடுத்து படிச்சு பாருங்க. இந்தியாவில் உள்ள எந்த நபருக்கும் சட்டத்தின் முன்பான சமத்துவத்தை அல்லது சட்டத்தின் மூலமான சம பாதுகாப்பை தர அரசு மறுக்கக்கூடாது. இப்ப கொலை செய்யப்பட்டிருக்கான், நீங்க இந்த சட்டத்தை பாதுகாப்பேன்னு உறுதிமொழி எடுத்திருக்கீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கப்பட்ட உரிமைக்கு இப்போ வந்து இந்த ஸ்டீபனுடைய வீட்டுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க? அதாவது அரசு எந்த ஒரு குடிமகனையும் மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் அல்லது வேறு எந்த காரணத்தின் பேரிலும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. இது வந்து செக்ஷன் 15 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. எந்த ஒரு குடிமகனையும் மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இவற்றின் காரணம் காட்டி கடைகள், உணவு விடுதிகள், தங்கும் விடுதிகள், கேளிகைக்கான பொது இடங்களில் இவற்றுக்கு செல்வதையோ அல்லது கிணறு, குளம், பொது குளியலறைகள், சாலைகள் இவற்றை பயன்படுத்துவதையோ தடுப்பது கூடாது. சமூகத்துல எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு கொள்கை தான் வந்துட்டு அரசியலமைப்பு செக்ஷன் 16 இங்கதான் நீங்க தவறிட்டீங்கன்னு நான் சொல்றேன். செக்ஷன் 16 தயவு செஞ்சு எடுத்து படிச்சு பாருங்க. அரசின் கீழ் உள்ள அலுவலகங்களில் வேலை வாய்ப்பு, வேலை நியமனம் இவற்றில் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும்
சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இந்த சம வாய்ப்பு தான் வழங்கப்படலை. இந்த இந்த சமூகத்தை சேர்ந்தவன் எல்லாமே வந்து வேலைக்கு போயிட்டான். இந்த சமூகத்தினால பணக்காரன் ஆயிட்டான். இந்த சமூகத்தில் ஏழையா இருக்கான். ஏழை வீட்டில் பெண் கொடுக்க வசதிப்படுத்த மறுக்கிறான். இந்த பணம் மட்டும்தான் வந்து இப்போ நான் பார்க்கிறேன். கமலஹாசன் மிகப்பெரிய ஹீரோ, அவர் காதல் திருமணம் செஞ்சிட்டாரு. அவர் வந்து யாராவது திட்டினாங்களா, இல்லை அவர் யாராவது அடிக்க போனாங்களா? இல்லை. ஏனென்றால் அவர் வந்து பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர். மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காதல் திருமணம் பண்ணிட்டாரு, சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்காரு. காதல் திருமணத்துக்குங்கிறத விட்டுருவோம், சாதி மறுப்பு திருமணம், கலப்பு திருமணம்னு சொல்லக்கூடாதுன்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். அவரை போய் யாராவது கண்டிப்பாங்களா? பெருமையாக சொல்லிக்கிறார், வரவேற்கிறோம். இப்போ இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர்ல 50% பேர் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சிருக்காங்க. ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ஆணவ கொலைகளை குறைக்கணும் அப்படின்னா இதுக்குன்னு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். தனி சட்டம் இயற்றப்பட்டால் கொலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, இதுக்கு மத நல்லிணத்திற்காக அல்லது சாதிய நல்லிணக்கத்திற்காக அதிகாரிகள் நியமிக்கணும். சாதிய நல்லிணக்கம் இப்ப இப்ப இந்த 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 கொலை நடந்திருக்கு. இந்த பெண் வீட்டாரும் இந்த மாப்பிள்ளை வீட்டாரும் இதன் பிறகு என்ன கதிக்கு ஆளாகுவார்கள் அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்காக, அதை ரீசெட்டில் பண்றதுக்காக ஒரு ஏஜென்சி இருக்கான்னு கேட்டா, அந்த 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 பெண்கள் தெருவில் போய் கேட்பாரற்ற நிலையில் அதன் பிறகு அவங்க வாழ்க்கையில் பல்வேறு திசை மாற்றங்களுக்கு உள்ளாகிறார்கள். இவங்களை வந்து சேனலைஸ் பண்றதுக்கான சிஸ்டம் இல்லை. இப்போ சட்டங்கள் கொஞ்சம் நீங்க சொல்றபடி திரும்ப திரும்ப நீங்க கேட்கறதுனால சொல்றேன். சாதிய ஆணவ கொலை செய்தால் அதற்கு கண்டிப்பாக பிடியில் விடாத சட்டங்கள். இப்போ இப்போ நேற்று கூட வந்து ஷெட்யூல் காஸ்ட் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்து 302 சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருமே கிளைம் பண்றாங்களோ பண்ணலையோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து கரூரில் நடந்த கொலை வழக்கிலையும் சரி, இப்போ நடந்த கொலை வழக்கிலையும் சரி, காவல்துறை பொறுத்தவரை SC and ST அட்ராசிட்டிஸ் ஆக்டை வந்து சேர்த்து தான் போட்டிருக்காங்க. காவல்துறை வந்து பர்ஃபெக்டாக நடக்குது. உங்கள் சமூக நலத்துறையின் மூலமாக இந்த சமூகத்தை ஒருங்கிணைப்பதற்கான ஏஜென்சி எங்கேயோ இல்லாமல் இருக்கு. இதை வந்து லோக்கல் அண்ட் ஸ்பெஷல் லா அப்படின்னு போட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து பிடையில் விடா குற்றமாக மாற்றி இவங்களுக்கு வந்து இந்த வழக்குகளை வந்து ஒரு டிஎஸ்பி அந்தஸ்து உள்ளவர்கள் மட்டும்தான் விசாரணையே பண்ணணும். சார்ஜ் ஷீட்டே வந்து டிஎஸ்பி அந்தஸ்தில் இருக்கவங்க தான் வந்து இந்த கேஸை விசாரிக்கணும். எஸ்பி அப்ரூவலோட இந்த சார்ஜ் ஷீட் போடணும் அப்படின்னு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர்களிடம் சொல்லி அதுக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னங்க இது குறைக்கப்படும். எங்க ஜாதிக்கு உரிமை இல்லை, எங்க ஜாதிக்கு உரிமை இல்லைன்னாலும் ஜாதி கட்சி உருவாச்சு. ஜாதி கட்சிகள் ஏன் உருவாச்சுங்கிறத நீங்க சிந்திச்சீங்கன்னாவே சமத்துவம் வந்து இங்க சரியா வந்து பங்கிடப்படவில்லை. சம பங்கீடு இல்லாதனால தான் வந்து இவனெல்லாம் சாதி கட்சி ஆரம்பிச்சிருக்கான் அப்படிங்கிறத நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ அப்பதான் வந்து சமூக நீதிக்கு வந்து கட்டமைப்பு உருவாகும். இந்த கொலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் சனிக்கிழமை நடந்த அந்த கொலை சம்பவத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பையன் மேல ஏற்கனவே வந்துட்டு ஒரு கொலை வழக்கு இருப்பதாக நீங்க சொன்னீங்க. இப்போ பெண்கள் வந்து தன் துணையை தேர்வு செய்வதிலும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க சார். ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட் சொன்னீங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த பெண்கள் தான் வந்து பல பெண்கள் இப்போ நடக்கிற காதல் திருமணங்கள் அத்தனையிலுமே வந்து பெண்கள் தான் வந்து சாதியை மறுத்திருக்காங்க. பெண்கள் பகுத்தறிவாளர்களாக மாறியிருக்காங்க. அதற்கு வந்து இப்போ வந்து வருகிற அடுத்த மாசத்துல பாத்தீங்கன்னா உலக பெண்கள் தினம் கொண்டாடுறதுக்கு நீங்களாம் தயாராகிட்டு இருக்கீங்க. ஏமா மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு உலக பெண்கள் தினம் கொண்டாடுவதற்கு நீங்க தயாராகிருக்கீங்க. ஆண்களுக்கு நிகரான பெண்கள், சிங்கநிகர் பெண்கள் அப்படின்லாம் நீங்க வர்றீங்க. பகுத்தறிவுல நீங்க வந்து கல்வி கற்றதுக்கு பிறகு சாதிகள் இல்லையடி பாப்பா குளம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவங்கிறத வந்து பெண்கள் அதிகமா உணர்ந்திருக்கிறதுனால அதை தாண்டி வர்றாங்க. அது ஆண்கள் சமுதாயம் அது ஏற்க மறுக்குது. சரி, இப்படி ஒரு போராட்டம் இருந்துட்டே இருக்குது. இது இந்த இடத்துல என்னன்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வு. இப்ப என்னுடைய மகனை அல்லது மகளை வளர்க்கிற ஆசையா வளர்க்கிற ஒரு தாய் தந்தை கிட்டத்தட்ட அவனை வளர்த்து 25 வருடங்கள் அல்லது 27 வருடங்களை வளர்த்து அவனை வந்து ஒரு பட்டதாரியை ஆக்கி அவனை வந்து ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பி
அவனை நல்லபடியாக வாழ வச்சு முடிக்கணும் அப்படிங்கிறது தான் பெற்றோருடைய கடமை. அப்படி இருக்கிற பொழுது அதே மாதிரி பெண்களுடைய அப்பா அம்மா கூட என்ன செய்றாங்க, தன்னுடைய மகளை வந்து ஒரு மருத்துவர் ஆக்கி, தன்னுடைய மகளை ஒரு ஆசிரியை ஆக்கி, அல்லது ஒரு அதிகாரி ஆக்கி, ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக்கி, அவளை காரில் போகிற மாதிரி, ஒரு சொந்த வீட்டில் வசிக்கிற மாதிரி, அல்லது ஒரு மகாராணி மாதிரி தன் தங்கையை வந்து ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்த்தி வாழ வைக்கணும் அப்படின்னு 24 ஆண்டுகள் 21 ஆண்டுகளை கனவு கண்டுட்டு வரவன திடீர்னு ஒரு 3 மாசத்துல வந்து அவன் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். ஆட்டோ ஓட்டுறவங்களெல்லாம் குறைவா சொல்லல, இவங்க வந்து ஒரு ஒரு வசதி வாய்ப்போட வாழணும்னு நினைக்கும் போது அந்த எதிர்பார்ப்புக்கு சற்றிலும் பொருந்தாத ஒரு இளைஞரை நீங்கள் தேர்வு செய்தோம். இப்போ இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் கூட இந்த நீ காதல் செய்கிற பெண்ணை அந்த அந்த அவளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து, அல்லது மாதாந்திரம் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு தனது மனைவியை இல்லறத்தில் வைத்து வாழ்க்கை நடத்துவதற்கான தகுதியை ஏற்பாடு செய்து கொள்ளாமல் யாரெல்லாம் காதலிச்சாங்களோ அவங்க தான் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த மாப்பிள்ளைகள் கொல்லப்பட்ட அத்தனை பேருடைய லிஸ்டையும் பாத்தீங்கன்னா, அவர் காலேஜில் 3வது வருஷம் படிச்சிருக்காரு, இல்லை வேலைக்கு போடாத இளைஞர், அல்லது மெக்கானிக்கா இருக்கிற இளைஞர். இப்போ இந்த மாதிரி வந்து தகுதியற்ற இளைஞர்களோடு தன்னுடைய தங்கச்சி போயிட்டாலே, அல்லது தகுதியற்ற ஒரு பெண்ணோடு தன்னுடைய மகன் போய்விட்டானே அப்படிங்கிற ஆதங்கத்துல தான் இந்த இதுக்கு பொருளாதாரம் தான் அடிப்படை காரணம். அப்ப லவ்வே பண்ண கூடாதா சார்? ஏன்னா லவ் பண்ணுங்க சார். இப்ப இது பாத்தீங்கன்னா இது நீங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப காலமா இது காதல்ங்கிறதுமா ஒரு புனிதமானது. காதலும் கல்வியும் வந்து ஒரு போட்டியாளர்கள். காதலும் கல்வியும் போட்டியாளர்கள். கல்வியில வந்து இப்ப வந்து விவசாயம் சார்ந்திருக்கணும் அல்லது கல்வி சார்ந்திருக்கணும். விவசாயத்துல வந்து ஒரு 10 ஏக்கர் இருக்குது அல்லது 25 ஏக்கர் அவரே சொந்தமா தொழில் பண்றாரு. அவங்க அப்பா ஏற்கனவே ஃபேக்டரி வச்சிருக்காரு, அவர் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஏற்கனவே தகுதி வாய்ந்த குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் சின்ன வயசுல காதலிச்சா பிரச்சனை இல்லை. ஆனால் தன்னுடைய அப்பா வந்து மாசமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒவ்வொரு மாசமும் வந்து அவர் ரத்தத்தை வியர்வையா சிந்தி கொடுத்த பணத்துல படிக்க வச்சு, ஏன்னா தன் மகனையோ அல்லது மகளையோ ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு காட்டுற கனவு தகர்த்தெறியும் பொழுதுதான் இந்த காதல் வந்து ஏற்புடையதாய் இல்லாத மறுக்கப்படுகிறது, அல்லது அந்த காதலை வந்து எப்படியாவது சிதைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பெற்றோர்கள். தனது ஸ்டேட்டஸ் ஈக்குவலா இருக்கிற பையனை லவ் பண்ணா பிரச்சனை வராதுன்றீங்களா? இல்ல, ஸ்டேட்டஸ்னே ஒன்று சொல்ல வரல நான். அந்த பெண்ணை வைத்து காப்பாற்றுகிற அளவிற்கு தகுதியுள்ள இளைஞனாக இருக்கணும். இந்த இளைஞனுக்கு வந்து போதிய வருமானம் இருக்கணும். என்னங்க வருமானம், போதிய வருமானம் இருக்கணும். அப்ப பெண் வீட்டுக்காரங்க இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் அத்தனை பேரும், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ல 25% வச்சுக்கலாம், அத்தனை பேரும் நான் சொல்ல வரல. சினிமா நடிகர்ல 60% சினிமா நடிகர்கள் அத்தனை பேருமே சாதி மறுப்பு திருமணம் தான் செஞ்சிருக்காங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி எல்லாமே வந்து சாதி மறுப்பு திருமணம் தான். சாதி எங்க இருக்குது? கிராமத்தில் இருக்கு. கிராமம் எங்க இருக்குது? ஏழ்மையில் இருக்கு. ஏழ்மை நிலையிலிருந்து சற்று பொருளாதார தன்னிறைவு படுத்த இடத்துக்கு நீண்ட தூரம் கஷ்டப்பட்டு எல்லாரும் படிங்க, படிச்சு வேலைக்கு போங்க, வேலைக்கு போய் தன்னிறைவு உள்ள சமுதாயமா மாறுங்கன்னு அவர் ஒரு மிகப்பெரிய பயணத்துல மேற்கொண்டாங்களே, அங்க போய் கல்ல போடும் போதுதான், அது தடைபடுகிற பொழுதுதான் இந்த ஆணவ கொலை நடக்குது. சோ ஒவ்வொரு காதல் பண்ற ஒவ்வொரு தமிழ் பெண்களுக்கும், ஒவ்வொரு காதல் பண்ணுகிற அத்தனை பெண்களுக்கும், அந்த டீனேஜில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும், காதல்களோடு பழகி கொண்டிருக்கிறவங்களுக்கும் நீங்க என்ன செய்யணும்னா, ஏற்கனவே காதலிச்சிருந்தாலும் சரி, அல்லது காதலிக்கணும்னு நினைச்சாலும் சரி, காதலிக்கிறது தப்பே இல்லை. ஆனால் தன்னை வைத்து காப்பாற்றுகின்ற தகுதியோடு இருக்கிற இளைஞர்களை காதலிகள். கண்டிப்பா சார். இதுல பாருங்க சார், இதுல இந்த லவ் அப்படின்னு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த சிகரெட் பிடிக்கிறவங்க, கொலை பண்றவங்க, ரவுடிசம் பண்றவங்க இதை நோக்கிதான் வந்துட்டு பெண்கள் போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுடைய ரசனை. சினிமாவும் ஒரு பின்புலமா காரணமா? இல்ல, சினிமா இப்போ நீங்க சினிமான்னு சொன்னதுனால பாத்தீங்கன்னா பரியேறும் பெருமாள் அப்படிங்கிறது ஒரு சினிமா. ஆமா, அது வந்து அப்படியே கடந்து போய் என்ன கருத்தியில பதிவு பண்றாரு அவர் வந்து மாரி செல்வராஜ். அந்த இறுதியா அந்த பரியேறும் பெருமாள்ல ஹீரோயினா வர்றாள ஒருத்தி, அவளை நினைச்சு நான் பல நாட்கள் அழுதுருக்கேன். என்ன, ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு பெண் தனக்கு பிடிச்ச ஒருத்தனை காதலிச்சிட்டா,
அந்த மாரிமுத்து இறந்து போயிட்டாரு. மாரிமுத்து ரொம்ப டீசெண்டாக நடிச்சிருக்காரு. டேய் வா, உன்னை இவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கோம், எங்கள் பசங்களாம் உன்னை இவ்வளோ இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு வார்த்தை கூட வந்து நீ அந்த பொண்ணுகிட்ட கூட சொல்லியடா. தன்னுடைய அவமானங்கள் அத்தனையும் அவன் தாங்கிக்கிறான். அப்போ என்ன சொல்கிறான், அப்போ நீங்கள் படிங்க. அந்த 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 மாரிமுத்து சொன்ன, டேய் படிங்கடா, எதிர்காலத்தில் எல்லாம் சரியாக போக சொன்னான். அங்கே ஜெயிச்ச மாரி செல்வராஜ் எங்கே ஜெயிச்சான்? இயக்குனர் மாரி செல்வராஜ் எந்த சூழ்நிலை ஜெயிச்சானா, இந்த சமூகத்தை உள்வாங்கின விதம், உள்வாங்கி இதுக்கு ரிசல்ட் என்னட்டுலன்னா, டேய் நீ அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும், நீ அந்த பொண்ணை உயிருக்குயிராக லவ் பண்ணுற, அவள் உன்னை போட்டு உன்னோட நினைவிலே இருக்காவ, உன்னை நினைச்சிட்டா எங்க குடும்பத்துக்கு எல்லாத்தையும் மறந்துடுறா, அவ்வளவு பெரிய காதல் உண்மையில வச்சிருக்கா. ஆனா சமூகத்தில் இருக்கிற என்னுடைய அந்தஸ்து உனக்கு கொடுக்கறதுக்கு முன் வர முடியல, நீ படிச்சு உயர்ந்துடுற, அப்போ உனக்கு என்ன என்னால உனக்கு பொண்ணு கொடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்றான். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மாமன்னன் படத்தில் நீங்க என்ன சொன்னீங்க, பகத் பாசில ஏன் வந்து அவங்க எட்டி உதைச்சிங்க, பகத் பாசில ஏன் எட்டி உதைச்சிங்க, என்னங்க அப்பா உட்காருப்பா, இல்ல 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 உங்க அப்பா உட்கார மாட்டாரு, உட்காருப்பா அப்படின்னு எட்டி உதைச்சிங்களே மாமன்னன்ல, எதுக்கு எட்டி உதைச்சிங்க, இதுதான் இதுதான் பரியரும் பெருமாள்ல படிங்கடா சொன்னா, நீங்க மாமன்னன்ல படிச்சு மேல வந்தீங்க, உங்க அப்பா உட்கார வைக்க முடியாத தட்டி கேட்க முடிஞ்சது, நீ படிச்சு மேல வந்துட்டா எவனும் வந்து வைக்காம உட்கார வைக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டான். அந்த சூழ்நிலை வருகிற பொழுது அனைத்து காதலும் ஏற்றுக்கொள்ளப்படும். கண்டிப்பா சார். பொருளாதாரம் தாண்டி கல்விங்கிறது, பொருளாதாரமும் கல்வியும் வந்து தான் வந்து எங்க தான் பெற்ற பெண் ஒரு மோசமான சூழ்நிலையில் போய் கஷ்டப்பட்டாலோ, அது நான் பெற்ற பையன் நான் வளர்த்த விதத்திலிருந்து ஒரு மோசமான சூழ்நிலை, அவனை வந்து சின்ன வயசுல இருந்து ராஜா மாதிரி ஆக்கணும்னு கொண்டு வந்திருக்கானே, அவன் வந்து ஒரு குப்பைமேட்டில் போய் விழுந்துட்டானே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து அந்த குடும்பம் கருதுகிற பொழுதுதான் இந்த ஆணவ கொலைக்கு அதான் ஹேச்சிங் பாயிண்டா இருக்கு அப்படின்னு தெரிய வருது. எனவே ரெண்டு காதலிங்க, உங்களுக்கு வருமானம் வந்து நீங்களா வந்து உங்களுடைய காலில் நடக்கக்கூடிய அளவுக்கு உங்க குடும்பத்தை நீங்களே நடத்த தகுதி உள்ளதா இருந்தால் அப்ப திருமணத்தை பற்றி யோசனை பண்ணுங்க. அதுவரை பொறுத்திருந்து செய்கிற காதல் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் சமூகத்துக்கு இன்னைக்கு நம்ம கொடுக்குற உபயோககரமான ஒரு செய்தியா இருக்கட்டும். கண்டிப்பா சார். எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பா பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.